தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும், என்ன வெற்றி பெற செய்து சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் தாமரைக்கு வாக்களித்து இதை வெற்றி பெற செய்து அன்போடு உங்கள் பாதம் பெற்று கேட்கிறேன். நன்றி, வணக்கம். குளமும் 14 குளம் 52 குளம் ஏற்கனவே அந்த ராதாபுரம் கால்வாயில இருக்குது. இன்னும் ஒரு 14 குளம் கூடுதலாக அந்த 14 குளத்துக்கும் தண்ணீர் பெறுவதற்கான திட்டங்களும் இருக்கின்றன. இந்த 14 குளத்துக்கும் கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும். அதனை முழுமையாக இந்த விவசாயிகளின் நாம் ஒரு முயற்சிக்கு நான் கண்டிப்பா பாடுபடுவேன். கண்டிப்பா, சரியா? பழங்கால தஞ்சை கோபுரம், புகட்டாத மலைப்பேன், மனம் குறையா மல்லிகை, தேயாத முழங்கா, அஸ்தமிக்காத ஆதவன், புரட்சி தலைவர் சத்துணர்ந்து அந்த எஸ்டிமேட் தொகையை அப்ரூவலுக்காக சட்டமன்றத்தில் கொடுத்த போது அந்த அப்ரூவல் ஆகாமல் அந்த தொகை நிறுத்தப்பட்டு விட்டது. அதன் பிறகு வந்த திமுக அரசு அதை கண்டுகொள்ளாமல் இதுவரை அந்த திட்டத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்கவில்லை. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி ஐயா ஆட்சி அமைப்பது உறுதி. நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது போல தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைவது உறுதி உறுதி உறுதி. இதை இன்பதுரை அவர்கள் என்னிடம் நான் அவர்களிடம் கூட நான் கோரிக்கை வைத்தேன். அண்ணா, நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். நான் இந்த சட்டமன்றத்திற்கு தேர்வு பெற்றவுடன் நாம் இந்த பகுதியை செழிப்பாக மாற்ற வேண்டும். அந்த பகுதியை நீங்கள் எனக்காக நீங்களும் இந்த பகுதிக்காரர் கண்டிப்பாக இந்த பகுதியை நாம் செழிப்பாக மாற்றிவிட்டால் நம் தலைமுறை இங்கே நன்றாக வாழும். அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை நான் அவர்களிடம் கேட்டேன். அவர்களும் கண்டிப்பாக செய்வோம் என்றார்கள். இதை நாங்கள் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன் என்று உங்களிடம் உறுதி கூறுகிறேன். மேலும் இந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கான ஒரு விளையாட்டு கூடம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த விளையாட்டு கூடமும் கூட நான் வந்தவுடன் ஆவணம் செய்கிறேன். இந்த விளையாட்டு கூடமும் அமைத்து தருவேன் என்று உங்களிடம் உறுதி கூறுகிறேன். வீட்டுக்கு வீடு தண்ணீர் ஏற்கனவே நமது மத்திய அரசின் திட்டமான ஜல்ஜீவன் திட்டத்தை இங்கே செயல்படுத்தவில்லை என்று நினைக்கிறேன். அந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்திவிட்டால் ஒரு நபருக்கு 55 லிட்டர் தண்ணீர் என்ற முறையில் தினமும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது. அதன் பிறகும் மேலும் கூடுதலாக தண்ணீர் வேண்டும். அன்பான ஆரோக்கியம் பொதுமக்களே, நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி வேட்பாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்முடைய தாமர சின்னத்திலே பெருவாரியான வாக்குகள் வைத்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அண்ணனை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஃப்ரீயா எப்ப போனாலும் சிரித்து முகத்தோட எப்பவும் ரொம்ப ஈஸியா ஒரு அனுபவம் பெற ஒரு ஆளு. ஒரு மாற்றம் நமக்கு வேணும். அதே அப்பாவு, அதே கவுன்சிலரு, அதே பிரசிடண்ட் அப்படி இல்லாம அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அப்பதான் அந்த அடுத்த புதுசா வந்த புதுமுகம் என்ன பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால அரசமாவே நம்ம மக்களை நீங்க அரைக்காம புது முகத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க. அதே மாதிரி புது வேட்பாளராக வந்திருக்கல நம்ம அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அப்பதான் அப்பாவோட செயல்பாடு எப்படி இருக்கும், அண்ணாச்சியோட செயல்பாடு எப்படி இருக்கு. நன்றி மக்களே. நம்ம வெற்றி திட்டமா தாமரை சின்னத்தில் ஓட்டு போடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இருந்த பகுதி அந்த விவசாயம் எப்படி இருக்க வேண்டும் என்ற நான் ஒரு விவசாயி என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விவசாயி பழைய காலங்களில் இருந்த நமது சோளம் என்ற ஒரு பயிரை கூட நான் பயிர் செய்து அந்த பயிரினை முழுவதும் செய்த ஒரு விவசாயியாக நான் உங்களிடம் நான் இங்கே வந்துள்ளேன். இந்த பகுதிக்கு
ஒரு வாக்கு கூட மாற்று சின்னத்திற்கு போவது என்பது உறுதியாக தெரிகிறது. அதற்காக வேட்பாளர் உங்களுக்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார். ஐயா, இன்னொரு இரட்டையிலே சின்னம் இல்லை, அதற்கு பதிலாகத்தான் தாமரை சின்னம் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வருதான் தாமரை சின்னம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்கள். இரட்டையில் ஆட்சி வருதான் தாமரை சின்னம் இருக்கிறது. அண்ணாமலை புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியோடு தான் நாம் களம் காண்கிறோம். மாமா படித்தவர்களின் சின்னம் தாமரை, பண்பாளர்களின் சின்னம் தாமரை. தாமரை சின்னத்தில் எனக்கு வாக்குகளை தாருங்கள். உங்களுக்காக உழைப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு உங்கள் அன்பு சோழன் அருமை பெரியவர்களை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு பொன்னான வாக்குகளை, நல்ல வாக்குகளை எங்களுக்கு தாருங்கள். உங்களுக்கு உழைப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டு உங்கள் அன்பு சோழன் பாலகிருஷ்ணர்கள் வந்துள்ளார்கள். 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு செல்கின்ற நேரத்திலே உங்கள் உழைக்க வந்த சின்னம் தாமரை. பொறுத்தவரை தர்மம் ஜெயிக்க வேண்டும். தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அருமை பெரியவர்களை, தாய்மார்களே, சகோதரிகளை மறந்து விடாதீர்கள். இந்த முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை, தாமரை, தாமரை. உங்களுடைய ஒவ்வொரு வாக்குகளையும் வீணாக்கி விடாமல், சிந்தாமல், சிதறாமல் ஒட்டுமொத்தமாக தாமரை சின்னத்திலே தாருங்கள். உங்களுக்காக உழைக்க நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு உங்கள் அன்பு சகோதரன் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்துவிட்டார்கள். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, உங்களது பொன்னான வாக்குகள் எல்லாம் ஆன்மீக சின்னமான தாமரை சின்னத்திலே தாருங்கள் என்று நமது ஊரிலே வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அருமை பெரியவர்களை மறந்து விடாதீர்கள். ஐயாவின் ஆன்மீக சின்னமான தாமரை சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்திருக்கிறார்கள். அருமை பெரியவர்களை, தாய்மார்களை மறந்து விடாதீர்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. வெற்றியின் சின்னம் தாமரை. நல்லவர்களின் சின்னம் தாமரை. நமது சின்னம் தாமரை. உங்களின் சின்னம் தாமரை. எங்களின் சின்னம் தாமரை. தாமரை சின்னத்தோடைய வெற்றி வேட்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்கள், வருகிற சட்டமன்ற தேர்தல் களத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் ஒருவர் அன்னை பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் தாருங்கள், தாமரை சின்னத்தில் தாருங்கள் என்று சொல்லி தாமரை சின்னத்தில் வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உங்கள் அன்பு சோழன் பாலகிருஷ்ணன் வந்துவிட்டார். அருமை சோழர்களே, உங்களுடைய வாக்குகளை உங்கள் அன்பு சோழன் பாலகிருஷ்ணன் வந்துவிட்டார். பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை எனக்கு தாமரை சின்னத்திலே தாருங்கள் என்று கேட்டு உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு சோழன் பாலகிருஷ்ணன் அவர்கள் இவர் மத்தியிலே வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த முறை ஆன்மீக சின்னமான தாமரை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள். ஐயாவின் சின்னமான தாமரை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு உங்கள் அன்பு சகோதரன் பாலகிருஷ்ணன் அவர்கள் இவர் நமது கோவிலுக்கு வந்திருக்கிறார். பெரியவர்களோ, தாய்மார்களோ, வாடிய பயிர்களெல்லாம் கண்டபோது வாடினார் வள்ளலார் என்று கூறுவது கொண்டு கருணாநிதி அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு ஊழல் பண்ணதுக்காகவே தன்னுடைய அரசை வந்து என்ன செஞ்சாங்க, திமுக அரசை கலைச்ச அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இவங்கெல்லாம் அவன் அப்படியே கொண்டு வருவான். அதுக்கு அடுத்தல அவன் மொவன் உதயநிதியை கொண்டு வருவான். அதுக்கு அடுத்தல அவன் மொவன் இன்ப நிதியை கொண்டு வருவான். இப்படியே குடும்பம் குடும்பமா அவனும் இங்க இருந்து நாட்டில் இருக்கக்கூடிய பலத்தை பூரா எல்லாம் எடுத்துக்கிட்டு மக்களை பூரா ஆண்டியாக்குறதுக்கு அவன் குடும்ப அரசியலை செய்யறதுக்காக தான் இந்த தமிழ்நாட்டில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். ஏதாவது ஒரு நல்லது பண்ணிருக்கானுங்களா சொல்லுங்க. இல்லைன்னா இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த சபாநாயகர் அவரு மட்டும் என்னாலு அவரு பையனுக்கு தான் இந்த வாட்டியும் ஒரு டம்மி வேட்பாளர், அதாவது சபாநாயகர் ஒரு சமயம் அவர் வேட்புமனு வந்து ஸ்டாலின் அரசு. இப்ப இவன் என்ன செய்யறா, எடப்பாடி நாங்க பிரிச்சு கொடுக்குறோம்னு சொன்ன உடனே நாங்க 8000 ரூபாய்க்கு பரிசு கூப்பன் கொடுக்க போறோம். இந்த 8000 உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கலாமா. 8000 ரூபாய்க்கு என்னத்தை வாங்க முடியும்? ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து இன்னைக்கு 15000 ரூபாயில இருந்து 17000 ரூபாய் ஃப்ரிட்ஜ். அந்த ஃப்ரிட்ஜ் எங்க இருக்குது? 8000 ரூபாய் கூப்பனை கொடுத்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி விளம்பரம் போட்டுட்டு முடிய போகுது. ஸ்டாலின் தொகுதியிலையும் மக்கள் விரட்டி தான் அடிக்கிறாங்களாம். ஆனா என்ன தெரியுமா, இத மீடியாக்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க,
அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போடாம அப்படியே மறைச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலின் தொகுதியில எதிர்ப்பு, சேப்பாக்கம் தொகுதிக்கு போற உதயநிதி ஸ்டாலின் மொபைல் தொகுதியில எதிர்ப்பு. எங்க வந்து இப்ப நீங்க கூட பாத்துருக்கீங்க, திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதி கோட்டை பாரு, அந்த கோட்டையில ஓட்ட விழுந்து ராதாகிருஷ்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் விரட்டி அடிக்கிறாங்க. ஒரு ஊர்ல ஒரு பொம்பளையாரு அனிதா ராதாகிருஷ்ணன் ஓட்டு கட்டிட்டு போறாரு, சட்டையை பிடிச்சு இழுக்கிறாங்க. இந்த வாணி அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் அளித்து அன்னாரை அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். குடும்பத்தில் தோல் கொடுக்கும் தோழனாக நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் இது உங்கள் முன்னால் வந்துவிட்டார். ஆங்காங்கே இருக்கின்ற சகோதரிகளே, வாக்காளர் பெருமணி மக்களே, இளைய சமுதாயமே, இந்த கஞ்சா மாடல் ஆட்சியை அகற்றிட, இந்த கள்ளச்சாராய மாடல் ஆட்சியிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னமான தாமரை சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு நமது வெற்றி வேட்பாளர் மே 4ஆம் தேதி இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியாக பதவியேற்க இருக்கும் நம்மளுடைய அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் இது உங்கள் முன்னால் இருக்கின்றார். ஆங்காங்கே இருக்கின்ற சகோதரிகளே, வாக்காளர் பெருங்குடி மக்களே, இளைய சமுதாயமே, இந்த கஞ்சா மாடல் ஆட்சியை அகற்றிட, இந்த கள்ளச்சாராய மாடல் ஆட்சியை அகற்றிட, இந்த கட்ட பஞ்சாயத்து மாடல் ஆட்சியை அகற்றிட, இந்த காம கொடூரர்களின் கூடாரமாக விளங்கும் இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய அமைந்தவுடன் இங்கே உங்களுடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் செலுத்தக்கூடிய வெற்றி சின்னமான தாமரை சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு நமது வெற்றி அழைப்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் உங்கள் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றார். நான் வாங்கி இருக்கின்ற சகோதரிகளே உலகம் நமது என்று தவறி பண்ணணும். வாக்குகளை அளித்தது அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வாக்காளர் பெருமக்களே, நமது பிரதமர் மோடி நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பெற்ற பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்துள்ளார்கள். அவருக்கு நமது தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் கூறுகிறேன், மறந்து இருக்கிறார்கள். மீண்டும் கூறுகிறேன், வரப்போகின்ற தேர்தலிலே வெற்றி பெறுகின்ற தலைவராக எடப்பாடியார் அவர்கள் இங்கே உங்களுக்கு முதல்வராக வர வேண்டும். அவர்கள் மூலம் இந்த கிராமம் ஒரு திறமையான கிராமமாக மாற வேண்டும். அப்படி ஒரு தலைமை நமக்கு தேவை. அந்த தலைமைக்கு ஒரு நிதி வேண்டும் என்றாலும் கூட நாம் இன்று மத்திய அரசிடம் நாம் பெற வேண்டும். அந்த மத்திய அரசும் இங்கே இருக்கின்ற மாநில அரசும் இணக்கமாக இருக்கின்ற சூழலில் உங்களுக்கு ஒரு தாராளமான நிதியை பெறலாம். அந்த நிதியை கொண்டு வந்து நமது கிராமங்களை எந்த திட்டத்தின் மூலமாகவும் ஒரு முன்னேற்றத்திற்கான வழியை நாம் செய்வோம். இந்த திட்டங்கள் மூலம் இந்த கிராமம் வளர்ச்சி பெறும். மாணவர்களின் இந்த திட்டம், அந்த திட்டத்தின் மூலம்தான் வீடுகளுக்கு எல்லாம் தண்ணீர் வழங்கிய ஒரு மகானை நாம் காண்கிறோம். அதுபோல குடிநீருக்காகவும் நீர் மேலாண்மைக்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மண்ணை நம்பி
இந்த மண்ணிலே விவசாயம் செய்து இந்த மண்ணிலே கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை வைத்து வாழ்வாதாரத்தை வாழ்ந்து கொள்ளக்கூடிய மக்கள். அப்போ கல்குவாரி நீங்க சிந்திக்கணும், ஒரு நிமிஷம் தயவு செய்து சிந்திக்கணும். நமக்கும் கல் வேணும் தான், வீடு கட்டணும், பாலம் போடணும், ரோடு போடணும், கல் வேணும். அதுக்கு ஒரு சட்ட விதிமுறை இருக்கு. இவ்வளவு ஆழத்துக்கு தான் தோட்டம்னு நம்ம என்ன பண்றாங்க, 400 மீட்டர் 500 மீட்டர் ஆழத்துக்கு முறைகேடாட்டு தோன்றாங்க. என்ன நடக்கும்? 25-30 கல்குவாரி தோண்டும் பொழுது நம்ம கிணத்தை விட, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆழ்துளை கிணறை விட ஆழமாட்டு கல்குவாரி தோண்டப்பட்டுரும். அப்ப இந்த நீர்வளத்தினுடைய தண்ணி எல்லாம் எங்க போயிடும்? கல்குவாரிக்குள்ள போயிடும். அப்ப மண்ணு மலடாயிரும். மண்ணில விவசாயம் இருக்காது. நாளைய தலைமுறை இந்த மண்ணில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிரும். தர்மம் என்பதால் இந்த தொகுதியை தாமரைக்கு ஒதுக்கியுள்ளார்கள். இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய கடமை இந்த பாரதிய ஜனதா கட்சியின் சின்னமான தாமரைக்கு வாக்களித்து என்னை ஒரு வெற்றி வேட்பாளர் அம்மா அவர்கள் ஆட்சி அமைய மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொற்கால ஆட்சி அமைந்த விவசாயிகளுக்கு துயர் கொடுத்தின நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். உங்களை காண்பதற்காக நமது வெற்றி வேட்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் உங்கள் முன்னிலையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். சின்னம் இந்த தாமரை சின்னத்தில் பெரும் வாரியான வாக்குகளை செலுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பான குற்றங்குளம் வாழ் அனைவருக்கும் உங்களை நாடி ஆதரவை கேட்டு இங்கே வந்திருக்கின்றார்கள். பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும், தீய சக்தியை விரட்ட வேண்டும், ராதாபுரம் தொகுதியை ஒரு வறண்ட பூமியாக மாற்றிய இந்த திமுக அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், பலமான ஒரு ராதாபுரத்தை காண வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு உங்களிடம் நான் வாக்கு கேட்டு வந்துள்ளேன். இந்த வாக்குகள் எல்லாம் ஒவ்வொரு எண்ணத்தையும் பிரதிபலிக்கும். சட்டமன்றம் உங்கள் குரல் மூலம் இந்த பகுதி ஒரு நல்ல கிராமமாக, குடிநீர் பஞ்சம் தீர்க்க, தெரு சாலைகளை அமைக்க மற்றும் தெரு விளக்குகளை சரி செய்து ஒரு நல்லதொரு முன்னோடி கிராமமாக மாற்ற வாக்களித்து தாமரை சின்னத்திலே வாக்களித்து உங்கள் வாக்குகளை வெற்றி வாக்குகளாக உங்களிடமிருந்து பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தாமரை சின்னம் வாக்களித்தால்தான் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமையும். நாம் விடிவு விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற அண்ணன் எஸ்.பி. பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு உங்களுடைய மகத்தான வாக்குகளை எல்லாம், உங்களுடைய பொன்னான வாக்குகளை எல்லாம், உங்களுடைய கனிவான வாக்குகளை எல்லாம் தாமரை சின்னத்தில் தந்து அன்பு அண்ணன் எஸ்.பி. பாலகிருஷ்ணன் அவர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பில் சிறந்த பெரியோர்களே, தாய்மார்களே, காடுதுலா இந்த வேளாண் சார்ந்த இந்த ஊருக்கு தேவையான வேளாண் நீரை கண்டிப்பாக அருமையான முறையிலே அவர்கள் பெற்றுத் தருவார்கள். தன்னுடைய சொந்த பணத்தில், தான் உழைத்த பணத்தில் ராதாபுரம் தொகுதி மக்களுக்கு நீர்வளத்திற்காக கால்வாய்கள் தூர்வாரி, குளங்கள் தூர்வாரி கொடுத்த ஒரு நல்ல மகான் இவர். நமக்கு கிடைத்தது வரம். பெரும் சேவைகளை செய்து வருபவர். 24 மணி நேரமும் நமது ஊருக்கு நல்ல குடிநீர் திட்டம் கொண்டு வர ஏற்கனவே மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்ட ஜல்ஜீவன் திட்டத்தை முழுமை பெற செய்து அனைத்து வீடுகளுக்கும் இலவச குடிநீரை 24 மணி நேரமும் பெற்றுத்தர உங்களுடைய வாக்குகளை எல்லாம் தாமரை சின்னத்தில் சிதறாமல் தாருங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்ல காரியம் நடைபெற்றால் அவர்கள் தடுத்து நிறுத்தி விடுவார்கள். ஒவ்வொரு நிகழ்வும் அப்படித்தான். விவசாயிகள் மட்டுமல்ல, இங்கே இருந்து கனிமங்கள் கடத்தப்படும் போது இங்கே இருக்கின்ற மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். இந்த
மணியம்மை மகால்ல வந்து கூட்டம் நடத்துவாங்க. உங்களுக்கு